வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வழியாக குணங்களில் நின்று கருவழியாக கணக்கை அறுக்க வரும் வழி வளமாய் அறிவறிந்து அன்பு வழியருளும் குருவை அடிப்பணிகின்றேன். இன்று மகரிஷியுடைய ஞான கலைஞத்தில் ஓம்காரன்ற தலைப்பில் பாடல். ஓம்கார நிலையினிலே மௌனம் என்போம், உச்சரிப்பில் அதனையே சப்தம் என்போம். ஆங்காரமாய் விரிந்த அணுக்கள் கூடி அடையும் பக்குவ இயக்கங்கள் ஒக்க ரீங்காரம் பலவிதமாய் விரிய கண்டோம். இரகசியமாய் புல் பூண்டு மரம் மண் கல்லும் ஊங்கார ஜபம் அல்லும் பகலும் செய்வது உணர்ந்திட்டோம். ஓம் என பழக்கம் விட்டோம் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க. இப்போது நம்ம உடல் உயிர் மனம் அறிவு லயமாவதற்கு கடவுள் நாமங்களோட ஓம் என்ற பிரணாம உச்சரிப்பு பல தடவை செய்ய சொன்னாங்க அந்த காலத்து முன்னோர்கள்லாம். அப்படி சொல்ல சொல்ல நம்மளுக்கு சுத்த வெளி நிலை கிடைக்குது. ஓங்காரம் என்பது மௌனம், இயக்கத்தை கழித்தால் இருப்பு ஆகும். ஓசை என்பது இயக்கமாகும். ஓசை என்பதை கழித்தால் மௌனம்தான், அதுதான் ஓங்காரம் சொல்கிறாங்க. ஒளி கழித்தால் இருள் மிஞ்சும், உருவத்தை கழித்தால் அரூபமாகும். மனம் எனும் இயக்கத்தை கழித்தால் அறிவு, அறிவும் அரூபமாக இருக்குது, மெய்ப்பொருளும் அரூபமாக இருக்குது. இந்த மௌனம்ன்றது அப்படி இல்லை, இம்மில் தான் முடியும். நமது மகரிஷி எழுதிய பாடல்கள் அத்தனையிலும் இம்லாம் முடியும். பல பாடல்களை கவனிங்க. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தப்படி பெய்யட்டும் அந்த பாடல் எடுத்துக்கோங்க. அப்புறம் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவு உள்ளுணர்வாக பெறுதல் வேண்டும் அப்படின்னு என்றெல்லாம் முடியும் மகரிஷி பாடலெல்லாம். அப்போ மகரிஷியோட அத்தனை பயிற்சிகளும் நம்மளுக்கு மௌனமாக தான் இருக்கும். இந்த அளவில் எனக்கு வாய்ப்பளித்த டிவிஎம் யோகா சேனலுக்கு எனது நன்றியை தெரிவித்து எனது உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.